வாங்க, தக்கார் தகவிலர் குரலை பத்தி தேர்வுக்காக ஒரு குவிக் ரிவிஷன் பண்ணிரலாம். ஒருத்தர் நேர்மையானவரா இல்லையான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? இந்த குரல் அதுக்கு ஒரு சிம்பிள் டெஸ்ட் வைக்குது. ஆனா அது அவங்க வாழும்போதில்ல, அதுக்கு அப்புறம்தான். முதல் பாயிண்ட் குரலும் அதோட முக்கியமான வார்த்தைகளும் தான். குரல் என்னன்னா, தக்கார் தகவிலர் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும். இதுல தக்கார்னா நடுநிலைமை உள்ளவங்க, அதாவது நேர்மையானவங்க. தகவிலர்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட், நடுநிலைமை இல்லாதவங்க. அப்புறம் ரொம்ப முக்கியமான வார்த்தை எச்சம். இதுக்கு அர்த்தம் ஒருத்தருக்கு பின்னாடி நிக்கிற புகழோ பழியோ, அதாவது அவங்களோட லெகசி. ரெண்டாவது பாயிண்ட், உண்மையான தீர்ப்பு எப்போ கிடைக்கும்? பாருங்க, ஒருத்தர் உயிரோடு இருக்கும்போது அவங்களோட உண்மையான குணத்தை கணிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனா அவங்க மறைவுக்கு அப்புறம் ஊர் அவங்கள பத்தி பேசுற புகழும் பழியும் இருக்கு இல்லையா, அதுதான் அவங்களோட நேர்மைக்கு கிடைக்கிற ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட். சோ சிம்பிளா சொல்லணும்னா, ஒருத்தரோட நடுநிலைமைய அவங்களுக்கு பின்னாடி நிலைச்சு நிக்கிற புகழும் பழியும் தான் வெளிச்சம் போட்டு காட்டும்.